என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன். This morning I thank God that I'm not in a hospital bed. I'm in the church worshiping my living God. Hallelujah. எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? Hallelujah. நான் ஒரு ஹாஸ்பிடல் பெட்ல இல்ல, இன்னைக்கு காலையில இந்த ஆலயத்துல கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறேன்னு சொல்றவங்க ரெண்டு கைகளை தட்டி go ahead and praise him. Go ahead and praise him. Hallelujah. Hallelujah. எத்தனையோ மனிதர்கள் எங்க வாழ்க்கையில ஃபுல் ஸ்டாப் வைக்க நினைச்ச பொழுது அந்த ஃபுல் ஸ்டாப் எல்லாம் எங்க வாழ்க்கையில கமாவா மாற்றின தெய்வம் நீர் எங்களோடு கூட உண்டு ஆண்டவரே. எத்தனையோ பேர் எங்களுக்கு சமாதி கட்டணும்னு நினைச்சாங்க. many people wanted to put us down. அநேகர் நினைச்சாங்க இவன் ஊழியம் முடிஞ்சிச்சு, இவன் எப்படி எழும்புவான்னு பாப்போம்னு சொன்னாங்க. இவன் எப்படி எழும்புவான், இவன் குடும்பம் எப்படி தழைக்கும், இவன் வாழ்க்கை எப்படி எழும்புன்னு பார்த்தாங்க. ஹல்லேலூயா. வேடிக்கை பார்த்த கூட்டம் தான் உண்டு. ஆனால் கர்த்தருடைய தயவோ, கர்த்தருடைய கிருபையோ, கர்த்தருடைய மகா பெரிய அன்பு உங்களை என்னையும் இந்த நாளிலே தூக்கி எடுத்து சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையால் என்னையால் அபிஷேகம் பண்ணுகிற ஒரு தேவன். கைகளை தட்டி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிற தெய்வம், என் பாத்திரத்தை நிரப்பி வழிகிற செய்கிற தெய்வம். Come on, praise him. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொன்ன கர்த்தர் நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். Thank you, Father. Ramaseko yandera rabadi yandera rema koroshi halara yandera rabadi yandera. Hallelujah. கர்த்தருடைய கரம் ஹல்லேலூயா உங்களை என்னையும் நம் தூக்கி எடுத்து நிறுத்தி இருக்கிறது. நம்முடைய கால்கள் இடராதபடிக்கு ஒவ்வொரு நாளும் கிருபையினாலே நம்மை காத்து சுகத்தோடு ஆச்சரியமாய் நடத்தி வந்த தெய்வம். ரெண்டு கையை உயர்த்தி கிருபையே கிருபையே மராத நல்ல கிருபையே. வாய் திறந்து சொல்லலாமா? கிருபையே. இன்னும் கொஞ்சம் சத்தமா, இன்னும் கொஞ்சம் சத்தமா. மராத நல்ல கிருபையே ஒன்றுமில்லா நேரங்கள் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. பயப்படாதே சிறுமந்தையே, என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன், உன்னை சுமப்பேன், உன்னை ஏந்துவேன், உன்னை தப்புவிப்பேன், உன்னை நான் உருவாக்குவேன். இஸ்ரவேலின் கன்னிகையே, நீ மறுபடியும் கட்டப்படுவாய், நான் உன்னை கட்டுவிப்பேன் என்று சொன்ன கர்த்தர். Come on, praise him. Come on, praise him. Thank him. Thank him. Hallelujah. Man will destroy, but God will build us. மனிதன் நம்மை அழிக்க நினைப்பான், ஆண்டவர் நம்மை தூக்க. Hallelujah. Hallelujah. நம்மை உருவாக்குகிற ஒரு ஆண்டவர், நம்மை சுமக்கிற ஒரு ஆண்டவர். நல்ல ரெண்டு கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி praise him. Your voice and thank him. Lift your voice and thank him. Hallelujah. இன்னைக்கு நாங்க நிக்கிறோம்னா, இன்னைக்கு நாங்க இருக்கோம்னா, இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு சபை இருக்குன்னா ஆண்டவரே நாங்க சம்பாதித்ததல்ல. It is not that we earned. Hallelujah. It is because of your grace, oh God. Hallelujah. Hallelujah. Come on church, lift your voice and thank him. Hallelujah. Hallelujah. Thank him and praise him for his faithfulness. How many times you have gone faithless. Hallelujah. விசுவாசமற்ற விலகி போன மாறுபாடான சந்ததியா எத்தனை முறை ஆண்டவரை விட்டு விலகி போனோம். But he has never left us. ஒரு நாள் நம்மை கைவிடாதவர், ஒரு நாள் நம்மை விட்டு விலகாதவர். எத்தனை முறை அவரை விட்டு தூரம் போனாலும் கிருபையினாலே உங்களை என்னையும் மீட்டெடுத்தவர். Thank him for his faithfulness. கைகளை உயர்த்தி come on church. He's more than enough. He's more than enough. He's more than enough. அவர் போதுமானவர். கைகளை தட்டி come on praise him. Praise him. Praise him.
எத்தனை இன்னல்கள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கர்த்தர் எங்களை உயர்த்த வல்லவர். ஆமென். கையை உயர்த்தி சொல்லலாமா என்னோடு கூட? உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. சொல்லுங்க. இந்த பின்னாடி இருக்கிறவங்க நிறைய பேர் இன்வால்வே ஆகல. எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை நாம் பாட போகிறோம். ஆமென், 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 ஹல்லேலூயா. முன்னாடி தான் கொஞ்சம் பேர் நம்ம பாடி கொண்டிருக்கிறோம். பின்னாடி இருக்கிற ஆட்கள், come on everybody, we are in the house of God. கர்த்தருடைய ஆலயத்திலே கர்த்தரை ஆராதிக்க முடியாது வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம யாருமே வேடிக்கை பார்க்க வரல. ஆமென், ஆமென். அவரை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம், பாட்டை ரசிக்க வரல. நான் எப்பவும் சொல்லுவேன், ஹல்லேலூயா, ஒரு பாட்டு மியூசிக்கும் ஒரு மனுஷனை மாத்தாதுங்க. ஹல்லேலூயா. It is the word of God that will transform every life. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். We are not here to enjoy the songs, but we are here to involve with the worship leaders, hallelujah, servants of God, to lift the banner of Jesus. அப்பாவை உயர்த்த தான் நம்ம வந்திருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவருடைய துதி எப்பொழுதும் என்னுடைய வாயிலே இருக்கும். ஆமென். என்னோடு கூட சேர்ந்து எல்லாரும் சொல்ல போறோம். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. சொல்லுங்க. நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம் தயை என்னை கைவிடல. சத்தமா. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, நான் வெட்கப்படல, உம் தயை என்னை கைவிடல, உன்னை என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், வெறும் கையாய். Very good, wonderful. வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர், எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். இப்போ கையை உயர்த்தி ஏல் எல்லோகே ஏல் எல்லோகே ஏல் எல்லோகே உம்மை துதிப்பேன். சொல்லுங்க. ஏல் எல்லோகே ஏல் எல்லோகே ஏல் எல்லோகே உம்மை துதிப்பேன். அடுத்த சரணம் சொல்லுது, என்னோட கவனிங்க. காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். சொல்லுங்க. காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். மறுபடியும். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். ஆமென். யாக்கோபு சொல்லுகிறான், ஆதியாகமம் 32வது அதிகாரத்தில் வாசிச்சு பாத்தீங்கன்னா, Genesis chapter 32, ஆண்டவரே, கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து வந்தேன், இப்பொழுதோ இவ்விரு பரிவாரங்களையும் எனக்கு தந்திருக்கிறீர். What I have today, what I am today, it is not that I earned. நான் சம்பாதித்ததல்ல. ஹல்லேலூயா. நான் சம்பாதித்ததல்ல. ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு கொடுத்தது, கர்த்தர் எனக்கு ஈவாய் தந்தது. நம்புறவங்க மாத்திரம் 2 கைகளை தட்டி, தலைக்கு மேலாக உங்க கைகளை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். தலைக்கு மேலாக கைகளை தட்டி praise him. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். The second verse says, வேண்டினோர் எல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். வேண்டினோர் யார் யார நம்பி இருந்தனோ எல்லாரும் என்ன கைவிட்டு விடை பெற்ற போது, when they said goodbye, it was your presence. Whatever I need, whatever I need, he knew it very well. எனக்கு என்ன தேவை, இந்த சபைக்கு, என் ஊழியத்திற்கு, என் பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்திற்கு எது தேவைன்னு அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலர் நம்மை ஏளனமாய் பேசி நம்மை விட்டு போயிருக்கலாம், ஆனா God knows what you need. Hallelujah, hallelujah, amen.
வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாய் மாற்றி தந்தீர். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து நாம் பாட போகிறோம். பாடலாமா? உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உம்தயை என்னை கைவிடல. Come on. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உம்தயை என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள். ரெண்டு கைகளை உயர்த்தி ஏல் எல்லோகே ஏல் எல்லோகே ஏல். எல்லாரும் கைகளை உயர்த்தி come on. ஏல் எல்லோகே ஏல் எல்லோகே ஏல் எல்லோகே. உம்மை துதிப்பேன், காயப்பட்டு நின்றேன், தண்ணீர் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீர் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்தேன், இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்தேன், இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். ஏல் எல்லோகே ஏல். Everyone together. எல்லோகே எல்லோகே எல்லோகே. வேண்டினோரெல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். வேண்டினோரெல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியாய் நாம் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தி. கைகளை உயர்த்தி எல்லோகே எல்லோகே. Everyone, எல்லாரும் கைகளை உயர்த்தி எல்லோகே எல்லோகே எல்லோகே. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உம்தயை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உம்தயை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உம்தயை என்னை கைவிடல. நம்முடைய இரண்டு கைகளை தட்டி ஹல்லேலூயா. இதுவரைக்கும் எங்களை காத்து வந்தீர், இதுவரைக்கும் எங்களை நடத்தி வந்தீர். இனிமேலும் நீர் எங்களை சுமக்க வல்லவர், இனிமேலும் எங்களை தப்புவிக்க வல்லவர், இனிமேலும் எங்கள் தலையை நிமிர்த்த வல்லவர். ஹல்லேலூயா. கைகளை தட்டி come on everybody, கைகளை தட்டி praise him, praise him, praise him, praise him. Hallelujah, 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 hallelujah. Thank you Father Lord, we praise your name, glorify your name, O God. Thank you Jesus Lord. உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சொல்லுங்க. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. சொல்லுங்க. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின்
கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே 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 பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே அல்லேலூயா, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. மோராயந்தரரர ஷேகுருயந்தரரயந்தரரயந்தரரயந்தரர. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, Yes, yes. சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. ரெண்டு கைகளை உயர்த்தி நீரே நீர் மாற்றமே, மோராக் ரயாந்தரரயாந்தர. நீரே நீர் மாற்றமே, பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்த. பரிசுத்த. Thank you, Father Lord. பரிசுத்த, பரிசுத்த, நீ பரிசுத்த, நீரே Hallelujah. Magnify your name. Glory andarara shekoro yandarara yandara. Tell him நீரே. Hallelujah. Praise your name. வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 8வது வசனத்திலே, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் அவர் பரிசுத்தர், 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 அவர் பரிசுத்தர். He is holy, he is holy, he is holy, holy, holy. Holy is the Lord God Almighty. Holy is the Lord God Almighty. Rema karayandera rabadiyandera ra. Reshikoroyandera rabadiyandera ra. Glory. Hallelujah. Praise Him. Praise Him. Worship Him. Hallelujah. Yeah. Glory, Lord. Just bow down before your holiness, O God.
holiness of God. Fill this place. உம்முடைய ஜனங்களை நிரப்புவீராக பரிசுத்தத்தினாலே. எல்லா அசுத்தங்கள் விலகட்டும், எல்லா பாவ கரைகள் விலகட்டும். ஆவியானவர் இறங்கி கிரியை செய்வீராக. Sanctify, sanctify, sanctify everyone, O God. கரை திரையற்ற மனவாட்டிகளாய் உம்மை சந்திக்க எங்களை ஆயத்தப்படுத்து. கரை திரையற்ற மனவாட்டிகளா God is telling, கரை திரையற்ற பரிசுத்தமுள்ள ஒரு சந்ததியை நான் இந்த இடத்திலிருந்து எழுப்ப விரும்புகிறேன். கரை திரையற்ற a holy generation. God wants to raise a holy generation. After Joshua was dead, there was a shocking in the Bible. யோசுவா மரித்த பிற்பாடு கர்த்தரை அறியாத, கர்த்தர் இஸ்ரவேலுக்கு செய்ததை மறந்து போன ஒரு சந்ததி யோசுவாவுக்கு பின் எழும்பிற்று என்று நாம் வாசிக்கிறோம். நம்முடைய தேசத்திலே, நம்முடைய சபைகளிலே அப்படிப்பட்டதான ஒரு சந்ததி வேண்டாம். கர்த்தரை மறக்காத, கர்த்தர் நம்முடைய முற்பிதாக்களுக்கு செய்த, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. God of Pastor Subaya, God of Pastor Jonathan Subaya, hallelujah, he is my God, hallelujah. அவர் என்னுடைய தேவன் சொல்லுங்க, அவர் எங்களுடைய தேவன், hallelujah. God is telling, reminding me, கரைத்தரையற்ற ஒரு மனவாட்டியாய், get ready for my coming, என்னுடைய வருகைக்கு நீங்கள் ஆயத்தப்படுங்கள், hallelujah, 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 hallelujah. இரவும் பகலும் ஓயாமல் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். மேலும் சிங்காசனத்தில் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த 4 ஜீவன்கள் மகிமையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் பொழுது 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதுக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து வணக்கமாய் விழுந்து வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து, crown represents every I, me, myself. Today God wants to lay every crown. You cannot balance your crown and you try to bow down, it will fall down. In worship you cannot try to balance crown. Every I, எல்லாம் நான், என்னால் முடியும், நான் சாதிப்பேன், எல்லாவற்றையும் ஆண்டவர் சொல்கிறார், lay at my feet. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். ஹல்லேலூயா. சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே, கர்த்தருடைய நாமத்தை குறித்தே, we boast about who we don't boast about, hallelujah, who we are. I'm not here to boast about myself because there is nothing. Hallelujah. என்னுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தைகள், filthy rags. The Bible says all my righteousness, it's a filthy rag. I cannot speak about myself. I'm talking about myself. It's all about Jesus. It's all about him. It's all about him. Yes. என்னுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தைகள். But அவருடைய நீதி என் மேல் இருக்கிறதுனால அவர் விரும்புகிற ஒரு பாத்திரமாய் என்னை மாற்றி வணைந்து கொண்டிருக்கிறார். கைகளை உயர்த்தி அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை உயர்த்தி, it's not about me, it's not about my achievements, hallelujah. இன்னைக்கு நான் நிக்கிறேனா அவருடைய சுத்த கிருபை, நம்ம நிக்கிறோனா ஆண்டவருடைய சுத்த கிருபை. It's very easy to sing this chorus because it's very beautiful. But God wants us, இந்த காலை நேரத்தில் நமக்குள்ள இந்த பரிசுத்தர் என்று சொல்லும் பொழுது, one more time we're going to sing that, but before that I'm reminded
God is reminding me to read this scripture portion. Galatians chapter 5, கலாத்தியர் 5வது அதிகாரம் 18வது வசனத்தில் இருந்து, ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லிசூனியம். இதே பட்டியல்ல ஆண்டவர் God is telling some more things. பல நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் விபச்சாரம், கொலை இது பண்ணாதான் பெரிய பாவம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வேதம் சொல்கிறது even a disobedience, ஒரு சின்ன கீழ்ப்படியாமை, that will bring, ஆண்டவரை துக்கப்படுத்துங்க. நம்ம பரிசுத்தர்னு சொல்லிட்டு எளிமையா பாடுவது எளிமை. It's very easy to sing because we have good music, good songs, good singing. ஆனா ஆண்டவர் ஆராதனை என்பது it is a lifestyle. ஆராதனை என்பது ஏதோ இங்க வந்து இந்த 2 மணி நேரம் நடக்கிறதான ஒரு நிகழ்வு அல்ல. திங்கள் முதல் சனிக்கிழமை நாம் செய்கிறது. ஹalleluya, your life. ரோமர்ல நாம் வாசிக்கிறோம், உங்கள் சரீரங்களை தேவனுக்கு ஏற்ற ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுப்பதே இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. This is the reasonable worship. Hallelujah. It's not about songs, it's not about music, it's not about all the fancy things. Hallelujah. We need everything. I love everything. But it's more than anything, my life is more important to God. என் வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒரு சுகந்த வாசனை வீசணும். ஆமென், ஆமென், ஆமென். 2 பேர் ஆலயத்துக்கு வந்தாங்க பலி செலுத்த. Two people came to worship. ஒருவருடைய பலியை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார், இன்னொருடைய பலியை God rejected. They both worshipped, they both offered. 2 பேரும் காணிக்கை செலுத்தினாங்க. ஒருவனுடைய பலியை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார், காயினுடைய பலியை ஆண்டவர் நிராகரித்தார். காயினுடைய பலியா நம்முடைய பலி மாறிடக்கூடாது. I did not plan to say this, but God is reminding me to say this. May the Lord speak to you this morning. Be thankful to the Lord. அதே பட்டியல்ல பல நேரத்தில் நான் திரும்ப உங்களுக்கு சொல்றேன், விபச்சாரம், கொலை இதுதான் பெரிய பாவம் நினைச்சிருக்கோம். அதே பட்டியல்ல ஆண்டவர் சொல்றாரு, பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், வெறிகள், இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்கிறேன். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. You may wonder why in the middle of the worship service இந்த வசனம். I don't know. Let our offerings be acceptable. இன்னைக்கு காலையில் இந்த பட்டியல்ல நம்ம வாழ்க்கை இருக்கும் அப்படின்னா, நானும் இப்படிதான் இருக்கேன். எனக்குள்ள கசப்பு இருக்கு, எனக்குள்ள வைராக்கியம் இருக்கு, எனக்குள்ள எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது ஆண்டவருக்கு பிரியமில்லாத. ஆலயத்தில் நல்லா இருக்கேன், but when I go outside nobody knows what I am doing. God is speaking to some of the youngsters. Set right your life. Set right your life before something disaster could happen. பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்த. இருக்கிற இடத்துல எல்லாரும் அமர்ந்து கொண்டு கண்களை மூடி பரிசுத்த. Let's be seated. நீர் பரிசுத்த. நம்முடைய 2 கைகளை உயர்த்தி Yes Daddy, cleanse us, oh God. சொல்லுங்க பரிசுத்த. Yes, 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 yes. நீர் பரிசுத்த. ஓரா கராஷி ஹந்தரயாந்தர. நீர் பரிசுத்த. நீரே நீரே மாற்றமே. நீரே நீ மாத்திரமே. Hallelujah. Let there be a cleansing that will happen. ஒரு சுத்திகரிப்பு உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்திலே. Come on,
Come on, ask him. Here I am. I surrender. I offer my life. I surrender my life. என் ஜீவியத்தை, என் வாழ்க்கை உங்க கைகளிலே ஒப்பு கொடுக்கிறேன். நீர் விரும்புகிற ஒரு பரிசுத்த வாழ்க்கை, நீர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை நான் வாழணும் ஆண்டவரே. Hallelujah, hallelujah. Come on church, come on church. Hallelujah. கரை திரையற்ற ஒரு மனவாட்டியாய் அவருடைய வருகை ஆயத்தப்படுத்துவீராக. Prepare us, O God. Prepare us, O God. எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. Prepare us that we will get ready. Hallelujah. Thank you, Father Lord. எங்கள் மத்தியில் ஊலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் ஊலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனிதர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். What a wonderful promise. Hallelujah. God wants to dwell. Hallelujah. அப்பா நம் நடுவே வாசம் பண்ண விரும்புகிறார். If God wants to dwell in us, நம்முடைய ஆலயம், நம்முடைய சரீரமாகிய ஆலயம் எப்படி இருக்க வேண்டும்? Hallelujah. எப்படி இருக்க வேண்டும்? Think about that. Hallelujah. Hallelujah. When we invite a person, a guest in our home, we want our house to be cleansed. வீட்டை ரொம்ப சுத்தமா நீட்டா வைப்போம். Here God says, I want to dwell in you. I want to dwell in you. நான் உன் நடுவே வாசம் பண்ண விரும்புகிறேன். How much more cleaner we should be. God is speaking to us this morning. எனக்கும் சேர்த்துதான், என்னையும் சேர்த்துதான் நான் சொல்றேன். It's not for somebody else. It includes me, Robert Roy. நீர் விரும்புகிற ஒரு பாத்திரமா எங்களை மாத்துங்க. அவர்கள் நடுவே அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். What a promise. கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. தேவன் தாமே அவர்களோடு இருந்து அவருடைய தேவனாய் இருப்பார். Come on, praise him. God wants to dwell in you. God wants to dwell in this church. In Jesus Lives Church, God wants to dwell in us. Hallelujah. Come on. Hallelujah. Hallelujah. இதுக்கு மேல இத காட்டிலும் வேற பெரிய promise நமக்கு தேவையில்லைங்க. Come on. Hallelujah. அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். ஆமென். அப்பா என் கூட இருந்தா போதும், வேற எதுவுமே தேவையில்லை. தாவீது சொல்லும் பொழுது சொல்றாரு, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் அதை தொடர வேண்டிய அவசியம் இல்லை. Mercy and goodness will follow me because God is with me. Hallelujah. Hallelujah. When David says, I have set the Lord before me, he is at my right hand, I will not be moved. கர்த்தரை எனக்கு முன்பாக வச்சிருக்கிறேன். என் வேலை அல்ல, என் பேங்க் பேலன்ஸ் அல்ல, என் பணத்தை அல்ல, என் திறமையை அல்ல, ஹalleluya, என் எக்ஸ்பீரியன்ஸ் அல்ல, என் ஆண்டவரை, ஜீவனுள்ள தேவனை, என் இரட்சகரை, என் தகப்பனை, என்னை விசாரிக்கிற தெய்வமே, எனக்காய் ஜீவன் கொடுத்த என் இயேசுவை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். Therefore நான் அசைக்கப்படுவது இல்லை, என் குடும்பம் அசைக்கப்படுவது இல்லை, என் ஊழியம் அசைக்கப்படுவது இல்லை. ஆமென். ஆமென். Pastor Jonathan,
Whatever God has given, hallelujah, no powers, no darkness, nothing can pluck away, hallelujah. Nothing can take away, nothing can snatch away, hallelujah, 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 hallelujah. அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், God of Pastor Subaya is God of mine, hallelujah, hallelujah. ஆபிரகாமின் தேவன் அவர் என்னுடைய தேவன், hallelujah, hallelujah, hallelujah. பரிசுத்தவான்கள் விதைத்த விதை, அவருடைய கண்ணீரின் ஜெபம், அதனால தான் இன்னைக்கு நம்ம எல்லாம் இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. We are building ourselves on the foundation that they laid. Hallelujah. Amen. 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 David says, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்பிற்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். Hallelujah. 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 துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் கர்த்தாவே நீர் என்னை உயிர்ப்பிக்கிற ஆண்டவர். இன்னைக்கு காலையில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, நான் உன்னை மறுபடியும் கட்டுவேன், நீ மறுபடியும் கட்டப்படுவாய். Whoever needs that word, take it. Take it in the name of Jesus. Receive it. Hallelujah. God says, I will build you. Hallelujah. People try to destroy. ஜனங்கள் hallelujah உன்னை அழிக்க நினைச்சாங்க, ஆனா கர்த்தருடைய நினைவு உன் பேர்ல பெரியது. Hallelujah. People try to put you down. People try to bury you up. Hallelujah. But God says, I will bring you up. I will bring you up. நான் திரும்ப உன்னை எழுப்புவேன். Hallelujah. I will build you up. நான் மறுபடியும் உன்னை கட்டுவேன். நான் உன்னை மறுபடியும் கட்டுவேன். நீ மறுபடியும் கட்டப்படுவாய். You will be rebuilt. You will be rebuilt. You will be rebuilt. You will be rebuilt. You will be rebuilt in the name of Jesus Christ. Receive, receive, receive. உடைக்கப்பட்ட உன் வாழ்க்கை, hallelujah, சோர்ந்து போன உன் நிலைமை, hallelujah, ஒன்று இல்லாம போன உன் business, உன் எதிர்காலம், God wants to rebuild that. Come on. If you believe, go ahead and praise Him. Rema sekoro ya tera rayanda rara. Rema mokoro shihandara. ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்பட பண்ணுவேன், வெளிப்பட பண்ணுவேன், வெளிப்பட பண்ணுவேன். I will bring you up from your grave. It may be a grave kind of situation. A grave. Graveனால என்னதுங்க? பிரேத குழி. பிரேத குழினா எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். எசேக்கியேல் 37:13வது வசனத்துல 12:13 அப்பா சொல்றாரு, என் ஜனங்களே, நான் உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து உங்களை வெளிப்பட பண்ணுவேன். ஹல்லேலூயா. உங்க சூழல உங்க நிலைமை எப்படி இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, ஹல்லேலூயா, உங்க விசுவாசத்தை அவர் மீது இந்த ஓட்டத்தை துவங்க ஆரம்பிங்க. உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்பட பண்ணுவேன், வெளிப்பட பண்ணுவேன், வெளிப்பட பண்ணுவேன். என் ஆவியை உங்களுக்குள் பிரவேசிக்க பண்ணுவேன், என் ஆவியை உங்களுக்குள் பிரவேசிக்க பண்ணுவேன். அப்பொழுது சபையே, நீ மறுபடியும் உயிரடைந்து, church, you will come to life, you will come back to life. நீ மறுபடியும் உயிரடைந்து காலூன்றி சேனைகளாய் எழும்பி நிற்பீர்கள், காலூன்றி சேனைகளாய் எழும்பி நிற்பீர்கள். இந்த சிங்கப்பூர்ல கர்த்தர், ஹல்லேலூயா, இந்த சபையை, இந்த ஊழியத்தை, உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மறுபடியும் நிலைத்து நிற்க செய்ய வல்லவர். விசுவாசிக்கிறவர்கள் go and praise Him. Hallelujah. Hallelujah. 4வது வசனம் சொல்கிறது, முந்தினவைகள் ஒழிந்து போயின, முந்தினவைகள் ஒழிந்து போயின. The former things have gone. Do not look back. Don't try to look back. All you heard all these days was the iron chariots, 600 iron chariots. நீங்க பழைய ஏற்பாட்டில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா 600 இருப்பு ரதங்களுடைய சத்தத்தை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான தேசத்திற்கு போய் கொண்டு போய், that's what they heard. அததான் கேட்டாங்க, கேட்டு பயந்து போயிட்டான். God says you will not hear that anymore. Hallelujah. ஏன் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவங்களுக்கு முன்பாக தடையா இருந்த செங்கடலை கர்த்தர் பிளந்தது மாத்திரம் அல்ல, வழி உண்டாக்கினது மாத்திரம் அல்ல,
துரத்தி வந்த பார்வோன் சேனைகள் இருப்பு ரதங்களை என் ஆண்டவர் அதே செங்கடலை அமிழ செய்தார். Whoever is chasing, whatever is chasing your life, your family, your ministry, God says, hallelujah, 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 I will bring it close to those kind of things. Hallelujah. அவைகளுக்கு ஒரு முடிவு கட்டுகிறதான ஒரு நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. Receive, receive, receive. பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்திலே. Hallelujah. Hallelujah. Thank you, Father Lord. Thank you, Father Lord. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர். Verse 5. இதோ நான் சகலவற்றையும் புதிதாக்குகிறேன். Behold, I make everything new. Everything new. I pray that God is taking this church into a new season. How many of you want to see that new season? Get ready for that new season that God is about to take this church. Hallelujah. Amen. 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 A new season. இதோ நான் சகலவற்றையும் புதிதாக்குகிறேன் என்று சொன்னவர். அடுத்த வசனம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, ஆயிற்று, it is done. It is done. நான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை தட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.